ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 நேற்று முக்கியமான மேட்ச் ஆர்சிபி வித் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்து முடிஞ்சிச்சு. ஒரு வெற்றி அப்படிங்கிறது ஒரு பயங்கரமாக இருந்துச்சு ஆர்சிபி கிட்டேருந்து அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறையா பேர் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கா இருக்கார்ல, ஸ்ரீகாந்த் சார், முன்னாள் இந்திய கேப்டன், 83 வேர்ல்டு கப்போட அந்த வின்னிங் லிஸ்ட்டில் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் இருந்தார். 2011 நம்ம இந்தியா வின் பண்ணாங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் சேர்மன் ஆஃப் செலக்டரா இருந்தாரு. அவரோட சேனல்ல நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு சில விஷயங்களை அவர் ஷேர் பண்ணாரு. அதை எடுத்துட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு மேட்ரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா முன்னல இருந்தே சொல்லிட்டு இருந்தாரு, சிஎஸ்கே வந்து எப்படியும் பொட்டலம் பண்ணிடுவாங்க ஆர்சிபி அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு ரொம்ப மாற்றாதான் அது வந்து நடந்துச்சு. ஓகே, பட் ஆனா அவர் எடுத்து வச்ச ஒரு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, ஷர்துல் தக்கூரை வந்து ஏன் இப்படி யூஸ் பண்ணாரு ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் வந்து எடுத்து வச்சாரு. அது உண்மையுமே அக்செப்டபிளான ஒரு பாயிண்ட். என்னன்னா சிம்பிளுங்க, ரவீந்திர ஜடேஜா 3 ஓவருக்கு 40 ரன் கொடுத்துட்டாரு. ஸோ நீங்க வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு ஒரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஆனால் ஷர்துல் தக்கூர் முதல் ஓவரே 19 ரன் கொடுத்துட்டாரு. அவருக்கு ஏன் நீங்க வந்து திருப்பி ஓவர் கொடுத்து அந்த 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண வச்சு 60 ரன்னா மாத்துனீங்க? ஷர்துல் தக்கூருக்கு கையும் வரல காலும் வரல அப்படிங்கிறப்போ ஏன் ஷர்துல் தக்கூருக்கு நீங்க போறீங்க? ஷர்துல் தக்கூர் எப்படி போட முடியும் அந்த இடத்துல? எப்படி நீங்க ஷர்துல் தக்கூரை பிலீவ் பண்றீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி அவர் வச்சாரு. சிம்ரன்ஜித் சிங் ஒரு ஓவர்ல அதிகமா கொடுத்தாரு. கடந்த ஒரு 2-3 மேட்ச்ல அவர் 2 மேட்ச் உங்களோட சூப்பர் ஸ்டார் பிளேயரா மாறி இருக்காரு. நல்லாவா 2 மேட்ச் அவர் வின் பண்ணி கொடுத்திருக்காரு. அவரை நம்பி நீங்க பவுலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா ஷர்துல் தக்கூரை நம்பி நீங்க பவுலிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது வந்து என்ன மாதிரி கைண்ட் ஆஃப் மைண்ட் செட் அப்படிங்கறத பத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாரு. இது ரெண்டுமே சமய அக்செப்டபிளான ஒரு பாயிண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். சீரியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை ருத்ராஜ் பண்ணி இருந்திருக்கணும். ஏன்னா ஷர்துல் தக்கூர் அடி வாங்குறாரு அப்படிங்கிறப்ப அவரை கண்டிப்பா நிப்பாட்டிட்டு வேற ஏதாவது பண்ணி இருந்திருக்கணும். சிம்ரன்ஜித்துக்கு ஒரு ஓவரோட நிப்பாட்டினது தப்பு. ஈவென்ட்டோ அவர் போயிருக்கலாம். சிம்ரன்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவரே அடிச்சு நொறுக்கி இருக்கலாம், நான் இல்லைன்னா சொல்லல. பட் ஸ்டில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ரன்ஜித் ஒரு விக்கெட் இடையில எடுத்திருந்தாருன்னா கேம் வந்து திரும்பி இருக்கும். எஸ், அந்த ஒரு பிளண்டர் வந்து பண்ணிட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட் அப்படின்னு சொன்னார் அவர். அதை தாண்டி இன்னொரு ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா சொன்னார் அவர். என்னன்னா, அந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து தீக்ஷனாவும் சாண்ட்னரும் ஸ்லோவாவே பால போட்டு ஆர்சிபியை வந்து சும்மா தக்காமுக்கி ஆட வச்சாங்க. ஓகே, அடுத்த ஜடேஜா பவுலிங் போட்டப்போ ஆர்சிபி அடிச்சிட்டாங்க, இல்லைன்னா சொல்லல, ஆர்சிபி அடிச்சிட்டாங்க. ஆனா இந்த பவுலிங் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஜடேஜாவோட ஸ்பீடு தான். ஜடேஜா ஸ்பீடா போட்டதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சாரு விராட் கோலி. அதே ஸ்லோவா போட்ட சாண்டர் தீக்ஷனாவை பெருசா பிக் பண்ண முடியல. அப்ப ஏன் நீங்க இன்னொரு ரச்சின் ரவீந்திராவை அந்த இடத்துல எடுத்துட்டு வந்திருக்க கூடாது? ஏன்னா ரச்சின் ரவீந்திரா ஸ்பீடா போடுற பவுலர் கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான். அவரை நீங்க ட்ரை பண்ணியிருந்தா மேபி ஒரு விக்கெட் விழுந்திருக்கும். இல்ல விக்கெட் விழுகலனாலும் ஒரு 2 ஓவர் தள்ளி இருந்திருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார். இது உண்மையிலுமே செமையான ஒரு பாயிண்ட்ங்க. அண்ட் ஸ்டில் நான் வந்து சொல்றேன், ருத்ராஜ் கெய்க்வாட் இன்னும் பல வருடங்கள் சிஎஸ்கேவை நல்லா கேப்டன்சி பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையும். ஆனா இந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பாத்தீங்கன்னா பெருசா அந்த ஸ்பின்னர்ஸை பிலீவ் பண்ணவே இல்லை. டியர் ருத்ராஜ் கெய்க்வாட், நீங்க ஸ்பின்னர்ஸை பிலீவ் பண்ணல அப்படின்னா நீங்க சென்னை டீமை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா காலங்காலமா ஸ்பின்னர்ஸ் தான் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ், அவ்வளோ ஸ்பின்னர்ஸ் இங்க இருந்திருக்காங்க. பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் கூட இங்க நல்லா பண்ணியிருக்காங்க. பிகாஸ் சேப்பாக் பிட்ச் வந்து பாத்தீங்கன்னா காலங்காலமா அந்த ஸ்பின் யூனிட்டை பயங்கரமா எடுத்து கொடுத்துருந்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஸ்பின்னர்ஸை நீங்க நம்பல அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். நேத்துமே வந்து அது ஒரு பெரிய மிஸ்டேக்கா வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருச்சு. அதை தான் வந்து சீக்கா சாரும் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஓவராலா இந்த சீசன்ல நிறைய டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த கேப்டன்சி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காரு. பட் நேத்து பண்ண ஒரு சில மிஸ்டேக்ஸ் தான் இந்த டீமை வந்து குரூஷியலாவே மாத்தி விட்டுருச்சு அந்த கேம்லன்னு சொல்லலாம். அதை தாண்டி பேட்டிங்லயும் ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குதாங்க. சிவம் டூபே வந்து நல்லா ஆடல, அது ஒரு கரெக்டா நல்லா ஆடி இருக்கணும். ரச்சின் ரவீந்திராவோட அந்த விக்கெட், எம்எஸ் தோனியோட அந்த விக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மூமெண்ட்ஸை நம்ம வந்து சொல்லலாம். பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 150 160லயே முடிய வேண்டிய கேம் தான் அது. ஸ்பின்னர்ஸ் கேம்குள்ள வந்திருந்தாங்க அப்படின்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணாததுனால தான் இந்த கேம் எங்கேயோ போனுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களோட கருத்து இந்த கேம் பத்தியும் சீக்கா சொன்னது பத்தியும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க சொல்லுங்க, ருத்ராஜ் இஸ் a குட் கேப்டன் ஆர் பேட் கேப்டன் ஆர் கத்துக்குவார் ப்ரோ அப்படின்ட்டு உங்களோட கருத்து எதா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.